ஹாய், நான் தான் உங்கள் சுனில் காயு. வாங்க, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வாழைக்காய் கோலா உருண்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 4 வாழைக்காய் நான் வீட்லேயே மரத்துலேருந்து பறித்து எடுத்துக்கிட்டேன். குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றி மூடி ஒரு 2-3 விசில் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம தேவையான பொருளை கட் பண்ணிக்கலாம். 2 வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பொட்டுக்கடலை, தேங்காவை அரை மூடி தேங்காவை துருவி எடுத்துக்கரலாம். இதை ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ குக்கரை ப்ரெஷர் போனதுக்கப்புறம் எடுத்து ஆற வச்சிடலாம். தண்ணி எடுத்துட்டு இது ஒரு பக்கம் ஆறட்டும். இப்போ அடுப்பு நம்ம பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் மெயினாக நான் இதில் காட்டுற டிப்ஸ்லாம் மறக்காமல் என்னென்னு கவனிச்சுக்கோங்க. அப்போ தான் அது நல்லா வரும். எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் போட்டு கொஞ்சமாக வதக்கி எடுத்துக்கரலாம். வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி போட்டு 2 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போது பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கோம்ல, கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தான் நான் எடுத்துருக்கேன். நீங்களும் எடுத்துக்கோங்க. அரை மூடி தேங்காவும் எடுத்துக்கோங்க. அதையும் போட்டுக்கரலாம். தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கரலாம். நான் ஒரு அரை ஸ்பூன் வெறும் மிளகாய் பொடியும் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போ அந்த மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு இதெல்லாம் கொஞ்சம் வெங்காயமும் கண்ணாடி பதத்தில் வர வரைக்கும் நம்ம வதக்க போகிறோம். வதக்கி எடுத்து வச்சுக்கரலாம். இப்போ வேக வச்சு ஆற வச்சு நம்ம வாழைக்காவை பிணைஞ்சு எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம வதக்கின ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டோம். எடுத்ததை வாழைக்காவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது கடாயில் தேவையான நான் ஒரு 200 ml மட்டும்தான் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். ஊற்றி வெதுப்பாக காயிட்டோங்க. காய்ஞ்சதுக்கப்புறம் கட்லெட் மாதிரி தட்டி போடுங்க. உருண்டையாகவும் போடலாம். நம்மளுக்கு தேவையானது தான். மிதமான ஹீட்டில் வச்சு அப்படியே ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. பொரிஞ்சு வரும்போது திருப்பி எடுங்க. லைட்டாக செவக்கும். ஒரு 2-3 டைம் பரட்டி எடுத்திங்கன்னா தான் நல்லா ப்ரௌன் கலரில் செவந்து வரும். பார்த்திங்கனாலே நல்லா தெரியும். நல்லா ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துருங்க. கட்லெட் சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ நீங்கள் நான் இப்போ போடும்போது நீங்கள் பாருங்களேன், நல்லா உள்ளும் நல்லா வெந்திருக்கும். சூப்பராகவும் இருக்கும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.